வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, சாதம், புலாவ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டும் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் ஒரு கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி மிக்சியில் 1-2 அரைச்சி சேர்த்தோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். நான் 2 தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பாதி வதங்கினதுமே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 2-3 நிமிஷமாக மிதமான தீயிலே வச்சு வதக்கியிருக்கேன். இப்போது இதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். தண்ணி இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இந்த அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் நம்மளுக்கு குழம்பு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு இடையில நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், சோம்பு, கசகசா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா அந்த மிக்சி கழுவின தண்ணியையும் இது கூட சேர்த்துடலாம். அது ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது நல்லா கலந்து விட்டு இது கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். அந்த தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி சேர்க்கணும். நான் இதுலேயே டைரெக்டாக உடச்சி ஊற்றாமல் நான் ஒரு கிண்ணத்தில் உடச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்குறது எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை உடையாமல் முழுசாக அப்படியே கிடைக்கும். ஊற்றும் போது தள்ளி தள்ளி முட்டையை ஊற்றணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இப்போ மொத்தமாக நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். 4ஐயுமே தள்ளி தள்ளி சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. முட்டையும் பார்த்திங்கன்னா மெதுவாக இப்படி எடுத்து பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இப்போ கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, புலாவ், சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.